வளைகாப்பு சடங்கு இந்த காலத்திலும் தேவையா? எதற்கு நேரத்தை வீணடித்து காசையும் கரியாக்கி கொண்டிருக்கிறார்கள்? சுமார் 6 மாத காலத்தில் இருந்து கருவில் வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைக்கு ஃபீட்டல் ஆடிட்டரி சிஸ்டம், அதாவது கேட்கும் திறன் செயல்பட ஆரம்பித்துவிடும். கர்ப்பிணியின் அந்த கலகல வளையோசை குழந்தையின் காதுகளுக்கு ஒரு இனிமையான உணர்வை வழங்கி செவி புலனை மேம்படுத்தும். எதிர்காலத்தில் இன்னும் பல வகை சப்தங்களை அறிவதற்கும் வழிவகுக்கும். இந்த மாதங்களில் தான் கர்ப்பிணி உடல் சோர்வை உணர ஆரம்பிப்பாள். கை கால்களில் முதுகு பகுதியில் எல்லாம் உளைச்சல் மற்றும் வலி இருக்கும். எனவே கைகள் நிறைய கண்ணாடி வளையல்கள் இருக்கும் போது ப்ரோப்ரியோசெப்டிவ் அவேர்னஸ் எனில் தன்னை அறியாமலேயே அந்த வளையல்கள் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து அசைவாள். ஒவ்வொரு முறையும் இவ்வாறு அசையும் போது உடல் செயல்பாடுகள் அதிகரித்து இதுவே ஒரு உடற்பயிற்சி போல மாறி உடல் வலி குறையும். இந்த மாதங்களில் தான் ஹார்மோன்களில் மாற்றம் உண்டாகி உடலில் ஆங்காங்கே மங்கு திட்டுக்கள் பலருக்கு ஏற்படும். எனவேதான் அத்திட்டுக்களை மறைக்க சந்தனத்தை கைகளிலும் கன்னங்களிலும் பூசுவர். ஒவ்வொரு உறவினரும் அக்கர்ப்பிணியை தொட்டு வாழ்த்தி பல வகை உணவுகளை ஊட்டிவிடும் போது ஆக்சிடோசின் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன் உற்பத்தி பெருகி அவளின் மனக்கவலை நீங்கி சேயின் ஆரோக்கியமும் மேம்படையும். எனவேதான் ஒவ்வொரு பெண்ணிற்கும் இந்த சம்பிரதாயம் அவசியம் என்பது எம் கருத்து. நன்றி.